சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாம் லாஸ் வேகஸ். ஸோ இந்த கிராண்ட் ஸ்லாமுடைய ஃபோர்த் லெக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வேகஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ செஸ் 960 இதில் பல ஃபார்மேட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க, அதாவது டைம் ஃபார்மேட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரேப்பிட் டைம் கண்ட்ரோல். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து ஒயிட் விளையாடுறாரு, அந்த பக்கம் மேக்னஸ் கால்ஸ் வந்து பிளாக் விளையாடுறாரு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்கும்போது நம்ம ரிசல்ட்ஸ் பேஜ் போய்ட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஸோ இப்போ கேமை பார்க்கலாம். ஸோ ப்ரக் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து நைட் டு B3 ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கே தெரியும் 960 அப்படின்னு சொன்னால் பீசஸ்லாம் ரேண்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 960 பொசிஷன்ஸில் ஏதோ ஒரு பொசிஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த விதத்தில் நம்ம வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா A1லேருந்து B3க்கு வந்து வந்திருக்கு. நைட் டு B6, E4, அதுக்கப்புறம் E5, பான் டு F3. ஸோ வந்து பிஷப்போட டயங்கல் வந்து ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு இந்த பான் வந்து வீக் பான் அதை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நைட் E6, அதுக்கப்புறம் பான் டு A4. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பானை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து வெட்ட போகிறாரு. ப்ளஸ் நம்ம ரூக்கவும் ஒரு செமி ஓப்பன் ஃபைல் கிடைக்கும், அதுதான் ஐடியா. ஸோ அவர் வெட்டினதுக்கப்புறம் அதே போல் ரூக் A1, D6. இப்போ இந்த நைட்டை மூவ் பண்ணுறதுக்குள்ள ஒரு D6 போட்டு குயினால் வந்து டிஃபென்ஸ் கொடுக்குறாரு. பட் ஆனால் பிஷப் டெக்ஸ் A6 வந்து A7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூக் அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு B6 விளையாடி பிஷப்பை ட்ராப் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் ரூக்கை மூவ் பண்ணியே ஆகணும். ஸோ ரூக்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப்பை ட்ரா பண்ணிடுறாரு F2வில். பான் டு C5, நைட் டு E3. அதுக்கப்புறம் இந்த இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்கொயர் எப்பொழுதுமே இந்த இந்த பான் வந்து அட்வான்ஸ் ஆகும்போது, ஏன்னா இங்கே ஓப்பனிங் தேரி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எதை வச்சு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடியா கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேக்வேர்ட் பான். அந்த பேக்வேர்ட் பானுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு ஹோலு. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹோலை நம்மளுடைய பானும் நைட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு திமேட்டிக் ஐடியாவாக இருக்க போகுது. ஸோ பான் டு D3, நைட் டு D4, பான் டு C4. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்துடுறாரு ப்ரக்கு. அப்போ வந்து ஒரு பீஸை வந்து நம்ம வந்து அங்கே ஆக்குப்பை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ B5 போய்ட்டு அந்த ஸ்ட்ராங் பொசிஷனை வந்து கொஷின் பண்ணுறாரு மேக்னஸ். அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் D4, C டெக்ஸ் D4க்கு அப்புறம் நைட் F5 த்ரெட்னிங்கு ஃபோர்க். இங்கே நம்ம வந்து உள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சஜஸ்ட் பண்ண மாதிரி. ஸோ பிஷப் இன்ட்டு D5க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலே வந்து க்ளோஸ் ஆகிடும். இன்ஃபேக்ட் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. இதே நீங்கள் இந்த பக்கம் விளையாடினீங்க அப்படின்னாலும் இது வந்து ஓகே பொசிஷன் தான். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ண எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த இருந்த ஒரு அட்வான்டேஜ் நம்ம வந்து நம்மளே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் நைட் F5 போட்டு இந்த வீக் ஸ்கொயர் அட்டாக் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் ரூக் A6. அப்படி இருந்துமே இந்த பொசிஷனில் பிஷப் டு குயின் டு B4 வந்து பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நான் ஒரு மூவ் கன்சிடர் பண்ணது என்னென்னா, ஏன் இவ்வளோ தூரம் நம்ம ரூக்கை லிஃப்ட் பண்ணி தான் நம்ம வந்து அதை டிஃபெண்ட் பண்ணணுமா? பிஷப்பை வந்து நம்ம டெவலப் பண்ணி நம்ம டிஃபெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா, குயின் B4 விளையாட முடியும். அதே மூவ் தான் குயின் D7, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B5. அண்ட் இந்த என்ன சொல்கிறது, இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ட்ரேடும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பான் வந்து ஃபால் ஆகிடும். ஸோ இதுதான் பிரச்சனை. ரூக் A6 பார்க்குறோம், குயின் B4 அதே போல். பட் திஸ் டைம் நைட் C5, நைட் C5க்கு அப்புறம் நைட் இன்ட்டு D6 டாக்டஸ். பிரில்லியன்ட் மூவ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு பிரில்லியன்ட் மூவ். ஏன்னா வெட்டி தான் ஆகணும், ஏன்னா ஃபோர்க் பண்ணுறாரு, வெட்டி தான் ஆகணும் ரூக்கால். இங்கே கிங்கை வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிங் B8 வந்து போக சொல்கிறாங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நான் வந்து குயினை வெட்டுறேன் அப்படின்னா நைட் டெக்ஸ் D3 செக்கு ஃபோர்க் இருக்குது. இந்த ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். சரி ஓகே, கிங் B8 விளையாடினா அப்போ ப்ரக் என்ன ஆடிருப்பார் அப்படின்னா, கிங்கை வந்து மூவ் பண்ணிவிட்டு இந்த பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இந்த பொசிஷனில் அவர் வந்து வெட்டினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். ஜஸ்ட் அவுட் ஆஃப் த ஓப்பனிங் ஒரு 13 to 14 மூவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் வந்து லூசிங் பொசிஷனில் போயிட்டார். ஸோ எப்படின்றத பாருங்கள், எப்படி இதை கன்வெர்ட் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ குயின் இன்ட்டு C5 செக்கு, குயினை வச்சு பிளாக் பண்ண உடனே ரூக் A8 செக்கு, கிங் D7, பின் அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B5 விளையாடுறாரு. ஸோ இங்கே பார் வந்து கொஞ்சம் கீழே வர்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, குயின் ட்ரேட் பண்ண வேண்டாம், குயின் A3யில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பிளாக் வந்து ரொம்ப க்ரீடியாகவும் விளையாட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பிஷப் வந்து ஓகே, இது க்ரீடி மூவ் கிடையாது, டெவலப்பிங் மூவ். ஸோ பிஷப் போட்டோம் அப்படின்னா பிஷப் E1 வந்துட்டு அண்ட் தென் நம்ம இந்த டயகனலில் வந்து நம்ம பிஷப் டெவலப் பண்ணி என்ன சொல்கிறது, ஈஸியாக வந்து அட்டாக் கண்டினியூ பண்ண முடியும். அல்லது இந்த லைன் ஆஃப் ஃபயர்லேருந்து அட்டாக்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா கிங் D2லையும் போடலாம். இதை தவிர்த்து
குயின் B6 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அல்லது சில பேர் ரொம்ப க்ரீடியாக B/C4 அடிச்சிங்க அப்படின்னா தென் பிஷப் டு A4 வில் வின் த கேம். ஸோ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி குயின் B6 ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தென் C takes B5. அகெயின் உங்களால் வெட்ட முடியாது பிகாஸ் ஆஃப் த சேம் ஐடியா. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின் டெக்ஸ் B5 விளையாடுறதுனால நிறைய அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ 3+ இருந்தது. இப்போ வந்து 1.8 வந்திருக்கு. ஸோ குயின் ட்ரேட் நடக்குது. அதுக்கப்புறம் பான் வந்து டபுள் ஆகுது. ஸோ கிங் டு C7, அதுக்கப்புறம் செக் வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் கிங் B6 போயிட்டு ரூக்கே அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் G7ல் இருக்கக்கூடிய பானும் ஃபால் ஆகிடுது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா மேக்னஸ்க்கு ஓகே இந்த பானை விட்டுருங்க, இந்த பான் கேப்சர் பண்ணிட்டாரு. இப்போ மேக்னஸ்க்கு ஆக்சுவலாக 2 பான் டவுனு அண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துடுச்சு. ஸோ அவருக்கான 1 நிமிஷம் இருக்குது. ப்ரகுக்கு வந்து 41 செகண்ட்ஸ் தான் இருக்குது. பட் ப்ளே வந்து ஈஸியாக கண்டினியூ பண்ண முடியும். ஜஸ்ட் என்னென்னா இந்த பீசஸை கோஆர்டினேட் பண்ணணும், கிங்கை உள்ளே போட்டுட்டு ரூக்கை இன்வால்வ் பண்ணணும். இதை பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய ஒரு கேம் தான். ஸோ எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ பிஷப் C2 இது வந்து கம்ப்யூட்டருக்கு முடிக்கல. நீ டேரெக்டாகவே கிங் D2 போட்டுரு, பிஷப் C2 அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா ரூக்குக்கு இந்த ஓப்பன் ஃபைல் கிடைக்குதுன்றது தான் அதோட ஐடியா. பட் டேரெக்டாக வந்து பிஷப் C2 போகிறதுலாம் என்ன இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு ரூக் C6 போட்டு கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் அலோவ் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஸோ அதனால் ஃபோர்ஸ்டாக நம்ம வந்து மூவ் பண்ணுற மாதிரி கேம் இஸ் ஈக்குவல் நவ். ஸோ ஒரு சின்ன டாக்டிஸ் மாதிரி பண்ணி அவர் இந்த டெஸ்பரேட்டாக பண்ணுறாரு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்லீஸ்ட் ஏதாவது செகண்ட் ரேங்க்கில் நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுன்றதான் இங்கே கால்சனோட ஐடியா. ஸோ பிஷப் வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரூக்கை வச்சு இந்த பானுக்கு டபுள் அட்டாக் இருந்தனால சேவ் பண்ணுறாரு அதை. ஸோ கிங் B1 போட்டு திரும்ப ரூக் அட்டாக் பண்ண ரூக் D2 போய்ட்டு ஆக்டிவ் விளையாடுது. இந்த பான் ஆக்சுவலாக டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ ரூக் C1 போட்டு திரும்ப ரூக் ஆக்டிவேட் பண்ணுறாரு ப்ரக். ஸோ பிஷப் B6 போயிட்டு என்னன்னா இப்போது ஏன் இந்த பிஷப் B6னால் இந்த செக்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங்குக்கு நிறைய எஸ்கேப்ஸ் வந்து கட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இந்த C ஃபைல் இங்கே ரூக் கட் பண்ணது, இந்த B ஃபைல் வந்து இந்த ரூக் கட் பண்ணது. அப்போ மேட்டிங் பேட்டர்னில் நீங்கள் வந்து மாட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பிஷப் B6 வந்து விளையாடுறாரு. அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பான் வந்து ட்ராப் ஆக போகுது. ஸோ அதுக்கு முதல்ல ரூக்கை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பக்கம் கொண்டு வராரு. ஸோ ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டு செக் கொடுக்கலாம், இல்லை வந்து சம்டைம்ஸ் ஸ்பின் பண்ணலாம். அதே போல் இந்த இடத்துல ரூக் இன்ட்டு D3 டேரெக்டாக அடிக்கலாமா இந்த பிஷப் மூவ் பண்ணல அப்படின்னா நம்ம ரூக் D7 போட்டு அதே மாதிரி ரூக் E3 செக்கு, கிங் A6 அந்த மாதிரி நம்ம வந்து மேட்டிங் பேட்டர்னில் ஃபோர்ஸ் பண்ண பார்க்கலாம். பட் கேமில் பிஷப் B6, அதுக்கப்புறம் ரூக் டு D7, ரூக் டெக்ஸ் D3 இப்போ விளையாடுறாரு. அதுக்கப்புறம் செக்கு, கிங் A6 பின்னில் போடுறாரு, உடனே அன்பின் பண்ணுறாரு ரூக். அப்புறம் ஃபைனலாக வந்து அந்த பான் வந்து ட்ராப் ஆகிடுது. பான் ட்ராப் ஆனாலும் இப்போ G2 வந்து அட்டாக் பண்ணுறாரு. G2 டிஃபெண்ட் பண்ணுறது கன்வீனியன்ட்டான வே இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா ரொம்ப பாசிவ் ஆகிடுவீங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஷப் டெக்ஸ் E5 விளையாடுறாரு. ஸோ ரூக் டெக்ஸ் G2 அலோவ் பண்ணுறாரு. ஸோ ரூக் டு D5 செக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பான் அப்பு ப்ளஸ் இந்த 2 பான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பான். ஸோ கிங் A6 போடுறாரு, திரும்பவும் பின் போடுறாரு, திரும்ப அன்பின் பண்ணுறாரு. ஸோ ரூக் H6 போயிட்டு திரும்ப H7 பான் அட்டாக் பண்ணி இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு மூவாக இருக்கும். ஸோ அதனால் ரூக் G6 போட்டு ட்ரேட் பண்ணாமல் பார்க்குறாரு. பட் ஆப்வியஸ்லி நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். சப்போஸ் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னாலும் இது வின்னிங் தான். பட் ஆனால் இங்கே ப்ரக் வந்து சிம்பிளாக வந்து தேர்டு பானையும் கிராப் பண்ணிடுறாரு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் டவுன் கால்ஸ்னு இப்போதைக்கு. ஸோ கிங் A6 போனதுக்கப்புறம் F4 போட்டு ஃபஸ்ட்டு இந்த பானை வந்து செக்யூர் பண்ணுறாரு. பிஷப்போட ஒரு க்ளூ பண்ணி விட்டுறாரு. ஸோ ரூக் G1 செக்குக்கு கிங் A2 போகிறாரு. ஏன்னா கிங்னால் இந்த பக்கமும் வர முடியாது, இந்த பக்கம் வர முடியாது. உங்களுக்கு இந்த செக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால் தைரியமாக வந்து கிங் A2ல் போடுறாரு. ஏன்னா தேவையில்லாமல் இங்கே வந்தோம் அப்படின்னா ஃபோர்க்கு வேறு இருக்கும். தேவையில்லாமல் இந்த பான் வந்து ப்ரெஷரில் இருக்கும். அப்போ இந்த ரூக்கை மூவ் பண்ணாத முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரூக் E1, ரூக் H6 போட்டு திரும்பவும் பின்னில் போட்டு விட்றாரு. பட் திஸ் டைம் கிங் B7 வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர். அதாவது என்னதுன்னா இப்போ பார் ரொம்ப மேலே போயிருக்கும். என்னென்னா இப்போது ஆல்ரெடி ஒரு ரூக் வந்து இந்த பீஸை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஜஸ்ட் ஒரு பின் பண்ணிங்கன்னா போதும், ரூக் அந்த பீஸையே வின் பண்ணிடலாம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக கால்சன். ஸோ 49 செகண்ட்ஸ் 21 செகண்ட் இருக்குது. இது வந்து 10+10 ஃபார்மேட் தான். ஸோ 10 minutes + 10 seconds இன்க்ரிமெண்ட். பட் இங்கே நான் சொன்ன மாதிரி வந்து கால்சன் ரிசைன் பண்ணி ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். ஏன்னா இந்த பீஸ் ட்ராப் ஆகுது உங்களால் தடுக்கவே முடியாது. ஸோ ரூக் A8 செக் வைக்க சொல்லுது கம்ப்யூட்டர். வச்சதுக்கப்புறம் கிங் B3, அதுக்கப்புறம் தேர் இஸ் நத்திங். மேபி நீங்கள் இங்கே போகலாம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரூக் A6, பட் தென் பிஷப் டேக்ஸ் D4. தேர்டு பீஸும் வந்து அட்டாக் வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கிங்கை மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணாட்டியும் நம்ம வந்து பிஷப் டேக்ஸ் B6 ஒரு பீஸ் ட்ராப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 4 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஸோ அதனால தான் வந்து இங்கே அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ரிசல்ட்ஸ் பேஜ் போயிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டைம் ஃபார்மேட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நிறையா கேம்ஸ் ஆல்ரெடி பாஸ் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி தான் வந்து இந்த இதை கவர் பண்ணுறோம். ஸோ என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹோம் பேஜ், இந்த டோர்னமெண்ட்டோடைய ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற டீல்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா
எவ்வளோ எவ்வளோ சொல்கிறது, 7,50,000 ப்ரைஸ், சாரி யூஎஸ் டாலர் வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் ரவுண்ட் ராபின் ப்ளஸ் நாக் அவுட் நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஆனால் எல்லாமே செஸ் 960 தான் இதில் போட்டிருப்பாங்க. இது வந்து முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஜூலை 16ல், அதாவது 2 டேஸ் பேக் ஆரம்பித்த இந்த டோர்னமெண்ட்டு குரூப் ரவுண்ட் ராபின், அதாவது எல்லாரும் கூட 2 தடவை விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி குவார்ட்டர் ஃபைனல்ஸ். இதில் என்னென்னா எலிமினேஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் 4 பீப்புள் வந்து இங்கே என்ன சொல்கிறது, இதில் வந்து குவாலிஃபை ஆகி உள்ளே வருவாங்க. பின் அதுக்கப்புறம் அப்பர் ப்ராக்கெட், லோயர் ப்ராக்கெட்னு மீதி இருக்க பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு அப்பர் ப்ராக்கெட்டில் இருக்கவங்க திரும்ப இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸோட ஜெயிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட விளையாட வாய்ப்பு இருக்குது. லோயர் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்து நடக்கும். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நான் தப்பாக கூட சொல்லலாம். நீங்கள் சப்போஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தால் நீங்களும் அதை கரெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட், எக்கச்சக்கமான ப்ரைஸ் அமௌண்ட் வச்சுருக்காங்க ஃபார் த கிராண்ட் ஸ்லாம். ஸோ கிராண்ட் ஸ்லாம்னா மொத்த பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன். ஏன்னா 200 லட்சம் $200,000 வந்து வச்சுருக்காங்க. ஸோ பெரிய ப்ரைஸ் ஃபண்ட் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்கே வந்து டிக்கெட்டை பற்றி போட்டிருக்காங்க. டிக்கெட் நீங்கள் லாஸ் வேகஸில் நடக்குது. லாஸ் வேகஸில் நீங்கள் நேரில் போய் பார்க்குற மாதிரினா இந்த மாதிரி டிக்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் கெட் டிக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே போய் புக் பண்ணிக்கலாம். அண்ட் லோயர் ப்ராக்கெட்டும் அப்பர் ப்ராக்கெட்டும் 30+30 நடக்க போகுது. ஒரு மினி கிளாசிக்கல் மாதிரி. ஸோ 30+30. ஸோ தட்ஸ் இட். ஸோ ரிசல்ட்ஸ் பேஜில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டில் ப்ரக் ஆக்சுவலாக லீடிங்கில் போயிருக்கிற டாப் 4 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி லெவோன் அரோனினும் மேக்னஸும் 4 பாயிண்ட்ஸ் எடுத்தனால அவங்களுக்கு இடையில் டை பிரேக் வச்சாங்க. பட் அதில் லெவோன் வந்து மேக்னஸை பீட் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க டேரெக்டாக குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து விளையாட போகிறாங்க. அண்ட் மேக்னஸ் வந்து ஐ திங்க் அப்பர் ப்ராக்கெட்டில் விளையாட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷோர். ஸோ அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.